ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து பசங்களுக்கு டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேயே தயிர் சாதம் தாளிச்சிட்டேன். அதுக்கு சைட் டிஷ் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பகோடா போடலான்னு சொல்லிட்டு யோசனை வந்தது. சரி மொத்தமாக போட்டு வச்சுட்டா ஈவினிங் பசங்களுக்கு அதை கொடுத்துர்லாமேன்னு சொல்லிட்டு 1 கப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். நல்லா மசிய மிக்சியில் அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே கப் அளவில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதிலேயே அரைச்ச விழுதுலேயே. அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம இதுக்கு வெங்காயம் நல்லா நீல வாக்கில் 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதிகமாக எந்த அளவுக்கு வெங்காயம் போடுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு 3 வெங்காயம் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி போட்டு கருவேப்பிலை பொடியை நறுக்கி போட்டு அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஈரப்பதத்திலே நம்மளுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு லைட்டாக 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். இது மொத்தத்தையும் நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி இலகுனா எடுத்து நம்ம உதுத்து போடுற அளவுக்கு இருந்தால் போதும். இது எல்லாத்தையுமே நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஓரமாக வச்சுடுங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் தான் இதை போட்டு எடுக்கணும். ரொம்ப ஆயில் ஹீட்டாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே ஃபுல்லாக நல்லா வெந்து வரும். எப்போவுமே இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உள்ளே எல்லாமே நம்மளுக்கு எல்லா பக்கமே வெந்து வரும். ஒரு 15 நிமிஷத்தில் நான் ஒரு 1/2 கிலோ பக்கோடா ரெடி பண்ணிட்டேன். கடையில் பண்ணுற மாதிரியே டேஸ்ட்டாக இருந்தது. பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், அப்புறம் கீரை, இதுக்கெல்லாம் இதோட சைட் டிஷ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.